ரமேஷ், முதலமைச்சருடைய இல்லத்திற்கு திமுக நிர்வாகிகள் வந்திருக்காங்கன்ற தகவல், யாரெல்லாம் வந்திருக்காங்க, விவரங்கள்? காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இருவரும் முதலமைச்சர் இல்லத்துக்கு வந்துட்டாங்க. முதலமைச்சரை சந்தித்து இப்போது ஒரு ஆலோசனை தொடங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் இல்லத்துல திமுகவின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியும் உடன் இருக்கிறாங்க. இந்த ஆலோசனை ஒரு அரை மணி நேரம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்துல அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இன்றைய ஆலோசனை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா, இல்லைன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி முடியுமா அப்படிங்கறதெல்லாம் இந்த ஆலோசனைக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படிங்கிறது தான் திமுக காங்கிரஸ் இருதரப்பு வட்டாரத்திலையுமே ஒரு தகவலா இருக்கு. இந்த கூட்டத்துல கனிமொழியும் பங்கேற்றிருக்கிறாங்க. கனிமொழி தான் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில முக்கியமான பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. டெல்லியில ராகுல் காந்தியை சந்திச்சு கனிமொழி பேசியிருந்தாங்க. அதனால இந்த கூட்டணியில இந்த சீட் ஷேரிங் பற்றி எல்லாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை நடைபெற போகுது அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. ராஜ்யசபா சீட் கொடுக்கறதுக்கு திமுக முன்வந்திருக்கக்கூடிய நிலையில அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை திமுக காங்கிரஸ் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கறதெல்லாம் இந்த ஆலோசனைக்கு பிறகுதான் தெரிய வரும். ராஜ்யசபா சீட் காங்கிரஸ் வாங்கிக்கிறாங்க அப்படின்னாலே திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிட்டு அப்படின்னு தான் பார்க்கணும். அதனால இன்றைய நகர்வு அப்படிங்கிறது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில முக்கியமான ஒரு நகர்வா பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் தரப்புல திமுக கூட்டணியில நீடிக்கிறதுல இருவேறு கருத்துக்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது உறுதியான கூட்டணி, நம்பிக்கையான கூட்டணி, இறுதியான கூட்டணி, சித்தாந்த கூட்டணி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முன்னாடி இருந்து நடத்தக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் நாங்க திமுக கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு சொன்னாலும், மற்றொரு பக்கம் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் காங்கிரசினுடைய பலத்தை அங்கீகரிக்கிறது. புதிய கட்சிக்கு நல்ல வரவேற்பு இருக்கு தேவைக்காக்கு அப்படின்லாம் கிறிஸ் சோடங்கர் மற்றொரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட கேட்கக்கூடிய சீட்டு கிடைக்கல அப்படின்னா தேவைக்கா கிட்ட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தேவைக்காக காங்கிரஸ் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க அப்படிங்கறத களத்திலையும் பார்க்க முடிகிறது. அதனால இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையினுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது, திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த 25 சீட் அப்படிங்கறதுல இருந்து தாண்டி வருவாங்களா, 28-30 சீட் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கொடுக்கறதுக்கு முன் வருவாங்களா, இல்ல காங்கிரஸ் கட்சி திமுக கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபரை ஏத்துப்பாங்களா அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் இன்னைக்கு இருக்கு. அதில் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தெரியும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.